மாணிக்கவாசகரின் திருப்பள்ளி எழுச்சி. போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். செற்றுதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறை என்னும் தலத்தில் இயற்றப்பட்டது. உலகத்தில் உள்ள உயிர்கள் அறியாமை என்னும் இருளில் மூழ்கி திளைத்து விடாமல் அவ்வுயிர்களை எழுப்பி இறைவன் அருளை பெற திருவம்பாவை பாடல்கள் பாடினார் மாணிக்கவாசகர். அனைவரையும் எழுப்பிய பிறகு திருப்பள்ளி எழுச்சி மூலம் ஈசனை துயில் எழுப்புகிறார். திருப்பள்ளி எழுச்சி என்பது திரோதான சுத்தி என்பது. இறைவனின் பஞ்ச கிருத்தியங்களில் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் இவ்வைந்தில் திரோதானம் என்பதற்கு மறைத்தல் என்று பொருள். மறைப்பு நீங்குதல். திரோதான சுத்தி என்றால் மறைப்பு நீங்குதல் என்று பொருள். சொரூப ஞானத்தை தமோகுணம் மறைத்து விடுகிறது. தமோகுணம் என்பது இயற்கையில் உள்ள இருள், அறியாமை, நமக்குள் இருக்கும் மந்தம், சோம்பல் இவற்றையெல்லாம் குறிக்கிறது. அதிகாலையில் எழுந்து திருப்பள்ளி எழுச்சி வாயிலாக இறைவணக்கம் செய்பவர்களுக்கு தமோகுணம் தெளிவடைகிறது. தமோகுணம் தெளிவடைய அருட்சக்தி மனிதர்களுக்கு கூடுகிறது. இதுவே திருப்பள்ளி எழுச்சியின் அவசியம். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே என்று துவங்குகிறார். போற்றி என்பது மங்களச் சொல்லாம். போற்றி என்பது வணக்கம், உன் சரணாகதி, உன்னிடம் நான் சரணாகதி, வணக்கம் என்று மங்களச் சொல்லில் ஆரம்பிக்கிறார். நாம் எப்படி குட் மார்னிங் சொல்கிறோம்ல, அது மாதிரி காலை பொழுது புலர்ந்து விட்டது ஐயா, போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழல் இணை துணை மலர் கொண்டு என்னுள் இயக்கமாயிருக்கும் எம்பெருமானே போற்றி, புலர்ந்தது உமது தாமரை போன்ற திருவடிகளுக்கு ஒப்பாக அன்று அலர்ந்த மலர்களை, இருமலர்களை சமர்ப்பிக்கிறேன் என்று கூறுகிறார். ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். உன்னுடைய பாதமலருக்கு இணை துணை மலர் கொண்டு அர்ச்சிக்கிறேன். உனது திருவருள் மலர்கின்ற அறிகுறி எனக்கு தெரிகிறது ஐயா. எப்படி தெரிகிறது? எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு. புன்முறுவல் மூலமாக உனது முகத்தை காண்கிறேன். புன்முறுவல் தெரிகிறது, எழில் நகை தெரிகிறது, அழகுமிகு புன்முறுவல் தெரிகிறது. அதன் மூலமாக எனக்கு அருள் கிடைத்துவிட்டது. உன் திருமுகத்தில் மலரும் புன்னகைக்கு வசப்பட்டு நின் திருவடி தொழுவோம். உன் புன்சிரிப்புக்கு மயங்கி விட்டேன் ஐயா, உன் திருவடிகள் சரணம். இவ்வாறாக பாடுகிறார். செற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ். இந்த புன்சிரிப்பு ஈசன் எங்கிருக்கிறான்? இந்த பாசிட்டிவ் சிம்பிள் நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? செற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. புன்சிரிப்போடு நமக்கு அருளும் மலர் முகத்தவன் எங்கிருக்கிறான் என்றால் திருப்பெருந்துறையில் அமர்ந்திருக்கிறான் என்று கூறுகிறார். சேற்றில் தானே செந்தாமரை மலரும். அப்படி குளிர்ச்சி பொருந்திய வயல் சூழ்ந்த வளமான திருப்பெருந்துறையில் அவன் வீற்றிருக்கிறான். ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏறு என்பது இடப வாகனத்தை குறிக்கிறது. ஏறு கொண்ட வீரன் அவன். அவன் இடபக்கொடியோன். இடபக்கொடியோனே எழுந்தருள்வாயே என்று விളിக்கிறார். அறியாமை நீங்கி திருவருள் பேற்றிற்கு தகுதி பெற்றது திரோதான சுத்தியாம். தேங்க்யூ.